அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திக்கணும். இந்திய பாராளுமன்றத்திற்குள்ளே நிதியமைச்சர் அவர்கள் படிக்கிறார்கள், தூய காற்றுக்கு 4100 கோடி ஒதுக்கினார். காட்டையெல்லாம் வெட்டி விட்டு ரோட்டை போட்டு விட்டு தூய காற்றுக்கு 4100 ஒதுக்கின பெருமக்கள் இவர்கள் தான். இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். என்ஆர்சி, சிஐஏ எல்லாவற்றையும் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அவர்கள் பெற்று பேரை வைத்தார்கள், ஐயா மோடியா வளர்க்கிறார், அவ்வளவுதான். அவர்களால் பெரும்பான்மை இல்லாத அதை நிறைவேற்ற முடியவில்லை. இவர் பெரும்பான்மையோட வென்று வந்ததால் அவ்வளவை நிறைவேற்றிட்டார், அவ்வளவுதான். குடியுரிமை சான்றிதழ் இருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் கழித்து 75 ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவில் இப்ப நீ இந்திய குடிமகனா இல்லையான்னு இப்ப சந்தேகம் வருது. இந்த ஆதார் தான் பெரிய அட்டைங்க, அது இல்லையா இப்ப குடியுரிமை சான்றிதழ். அது அப்பா அம்மா பிறப்பு சான்றிதழ் வைக்கணுமா? 1969 அப்புறம் தான் பிறப்பு இறப்பு பதிவு செய்யற முறையே வருது. இப்ப எனக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்குது, எங்க அம்மாவுக்கு இல்லை, எங்க அப்பாவுக்கு இல்லை. எங்க அம்மா அப்பா பிறப்பு சான்றிதழோடு சமர்ப்பிச்சாதான், இல்லைன்னா நான் குடியுரிமை அற்றவன் ஆயிருவேன். அது மோடி அமித்ஷாவுக்கு அதே நிலைமை தான், அதே நிலைமை தான். அவங்க மகுவாமைத்திரான்னு ஒரு அம்மா இருக்காங்க, மம்தா பானர்ஜி அம்மாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவங்க கேட்கிறாங்க, நீங்க எம்ஏ படிச்சீங்களா, அந்த படிப்பு சான்றிதழை காட்டுங்க, மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் அப்புறம் கேட்கலான்றாங்க. பதில் இல்லை. பிரதமர் நிதி என்று வாங்கினாங்க கொரோனா, பிரதமர் நிதி. அந்த அம்மா கேக்குது, இங்க பாருங்க, அவர் தான் கேக்குது, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. இவர் இந்த பாருங்க, இந்த பக்கம் பேசினா திரும்பணும்ல, திரும்பவே இல்லையே, காணொலி இருக்கு. நீங்க உங்கள் நிதியாக எவ்வளவு பணத்தை வாங்கினீங்க, எவ்வளவு 1000 கோடி, அதில் என்ன வாங்கினீர்கள்? வெண்டிலேட்டர் வாங்கினேங்கிறாங்க, அந்த சிலிண்டர். அதை எந்தெந்த மருத்துவமனைக்கு எவ்வளவு அனுப்பினீர்கள்? பதிலே கிடையாது. ஏன்னா இருந்தா தானே. மன்மோகன் சிங் ஒரு தடவை சொன்னாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்காரு. அவர் சொன்னாரு, உண்மையை சொல்லிட்டாரு. நான் ஒரு சுமாரான வியாபாரம் தான் பண்ணேன், அவர் நல்லா வேற பேசுறாரு, அதை கூவி கூவி நல்லா விற்கிறாரு அப்படின்னு. நீங்க கூடி இருக்கிற என் இன சொந்தங்கள், என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகள், சொல்லு, உன் நாட்டுக்கென்று ஒரு சொத்து, ஒரு பொது நிறுவனம் ஒன்னு சொல்லு, இது என்னது, என் நாட்டுது சொல்லுவா. ஒன்னு இல்ல. அதானி அதானி துறைமுகம், அதானி வானூர்தி நிலையம், அதானி ஃபார்மிங், அதானி வேளாண் பண்ணை, எல்லாம் அதானி. நான் என்ன சொல்றேன், இந்தியா அதை எடுத்துருவோம், அதானி நாடு. தேர்தலை நிப்பாட்டிடுங்க, இதுக்குள்ள ஒரே நாடு ஒரே விடப்பா. நான் என்ன சொல்றேன், ஒப்பந்தம் போடுவோம். இந்தியா இப்போது ஏலத்திற்கு எத்தனை லட்சம் கடன் வச்சிருக்க, அத தொகையா வை. எத்தனை லட்சம் கோடி கடன்? 100 லட்சம் கோடி கடன், 100 லட்சம் கோடி. அப்ப ஏலதாரர் மதிப்பு 100 லட்சம் கோடி. கேட்கறது யாரு? அதானியா? அதிக விலை கொடுக்கிறவன் ஒரு 5 வருஷம் கொடு, அடுத்த ஒரு ஏலத்தை போட, அம்பானி வருவார், அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடு, எங்களை விடு. என்னத்துக்கு நீ 90 லட்சம் கோடியை செலவழிச்சுக்கிட்டே, நீ லட்சக்கணக்கான கோடியை செலவழிச்சுக்கிட்டு நாங்களே பிச்சைக்காரங்களா இருக்கேன். இதுல தேர்தல் நாங்களும் நம்பிக்கையோட வரிசையில நின்று ஓட்ட போட்டு என்னது இது?